ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்டு கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர். நமக்கு கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர்னால் தெரியும். டிரான்சிஸ்டர், இந்த பவர் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட்ஸ் என்டையர் 360 டிகிரி. நம்மளோட என்டையர் 360 டிகிரியும் இது வந்து என்ன பண்ணோன்னா கண்டக்ட் பண்ணும். அதாவது இந்த கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையரில் Q பாயிண்ட் வந்து அட் த சென்டர் ஆஃப் த ரீஜியனில் இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு 360 ஃபுல் அவுட்புட்டும் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். இதுதான் கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர். பட் கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கப்பிள்டு கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்டு கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் டைரக்ட் கப்பிள்டு கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்டு. ஓகேவா? ஸோ டைரக்ட் கப்பிள்டுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட் கப்பிள்டு கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ், இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்க இடத்துல லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி கனெக்டட் டு தி டிரான்சிஸ்டர். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டைரெக்டாக இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை டிரான்சிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணோன்னா அவுட்புட் கரண்ட் வந்து டைரெக்டாக நமக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். அவுட்புட் கரண்ட் வந்து டைரக்ட்லி ஃப்ளோ டு த அவுட்புட் சர்க்யூட். அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பவர் லாஸ் எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு IC² இன்டூ RL. இந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும்னா பவர் லாஸ் அக்கர் ஆகும். ஸோ இந்த பவர் லாஸ் இவ்வளோ அக்கர் ஆகுது. அப்போ நம்ம இவ்வளோ பவர் லாஸ் நடக்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம டைரெக்டாக டிரான்சிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணாமல் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணி அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டைரெக்டாக இந்த கனெக்டட் டு த டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் வந்து வெரி லெஸ் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர் டு லோட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நமக்கு என்ன ஆகாதுன்னா பவர் லாஸ் வந்து அக்கர் ஆகாது. புரியுதுல்ல? ஸோ பவர் லாஸ் அக்கர் ஆகாது. இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள். இதுக்காக தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஏ டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள் டு கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர் யூசஸ் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் டு கப்பிள் தி அவுட்புட் சிக்னல் டு த லோடு. புரியுதுல்ல? நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை வந்து அவுட்புட் சிக்னலில் வந்து என்ன பண்ணுறோன்னா லோடு கூட கனெக்ட் டிரான்சிஸ்டர் கூட டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா லோட் கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணோன்னா இம்ப்ரூவ் இம்பிடன்ஸ் மேட்சிங் அண்ட் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சி. நமக்கு பவர் லாஸை என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணுது. இந்த சர்க்யூட்டில் நம்ம R1 R2 RE ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ஸை நமக்கு என்ன பண்ணோன்னா டிரான்சிஸ்டருக்கு தேவையான பயாசிங் கொடுக்கும். ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ப்ராப்பராக நமக்கு ஆக்டிவ் ரீஜியனில் ஆப்ரேட் ஆகும். ஸோ நமக்கு Q பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் த ரீஜியனில் இருக்கும். புரியுதுல? டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்டு. அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த N1 N2 வைண்டிங் வந்து சூஸ் பண்ணணும். கரெக்டாக ப்ராப்பராக நம்ம சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா இம்பிடன்ஸ் மேட்சிங், ப்ராப்பர்ட்டி ஆஃப் இம்பிடன்ஸ் மேட்சிங் வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம் இதோட வைண்டிங்கை. ஓகேவா? இது மேபி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், இல்லைனா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நார்மலாக நம்ம இம்பிடன்ஸ் மேட்சிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போனோம்னா தட் இஸ் V1 இஸ் ஈக்குவல் டு N1 டிவைடட் பை N2 இன்டூ V2. ஓகேவா? இல்லை அப்படின்னா வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ என்னென்னா நமக்கு N வந்து என்னென்னா N2 டிவைடட் பை N1, அதாவது நம்பர் ஆஃப் செகண்டரி வைண்டிங் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிரைமரி வைண்டிங். ஓகேவா? N1ங்கிறது பிரைமரி வைண்டிங், N2ங்கிறது செகண்டரி வைண்டிங். இதே இது இன்னும் வோல்டேஜில் எழுதணும்னா V2 டிவைடட் பை V1 இஸ் ஈக்குவல் டு N2 டிவைட் பை N1. ஸோ N2 டிவைட் பை N1ங்கிறது N. ஓகேவா? அப்போ நமக்கு V1 ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ இதிலேருந்து V2 எழுதணும்னா N2 டிவைட் பை N1 இன்ட்டு V1 வரும். V1 எழுதணும்னா N1 டிவைட் பை N2 இன்ட்டு V2 வரும். ஓகேவா? இதுதான் என்னென்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் கரண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ I2 டிவைட் பை I1 ஈக்குவல் டு அப்படியே ரிவர்ஸில் வரும். N1 டிவைட் பை N2 இஸ் ஈக்குவல் டு N1 டிவைட் பை N2னா 1 பை N. ஓகேவா? இப்போ இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். கரண்ட்டும் வோல்டேஜும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் பிரைமரி டு செகண்டரி அண்ட் இம்பிடன்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ நமக்கு RL லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இது RL, இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை RL டேஷ்னு எடுத்துப்போம். ஓகேவா, அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ RL இஸ் ஈக்குவல் டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு V/I, V2/I2. RL டேஷ் இஸ் ஈக்குவல் டு V1 டிவைடட் பை I1. புரியுதுல? அப்போ இதுலேருந்து RL டேஷ் எழுதணும்னா V1 வேல்யூ எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுலேருந்து V1 வேல்யூ எழுதணும்னா V1 இப்போ பாருங்கள், இந்த இதை இப்படி விட்டுருங்க. V2 டிவைடட் பை V1 இஸ் ஈக்குவல் டு N. அப்போ V1 இஸ் ஈக்குவல் டு V1 இங்கே போகும், N இங்கே வரும். V2 டிவைடட் பை N, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். I1ஓட வேல்யூ I1 இஸ் ஈக்குவல் டு N இங்கே மேலே போகும். அப்போ N இன்ட்டு I2. ஓகேவா, அப்போ RL டேஷ் இஸ் ஈக்குவல் டு V2 டிவைட் பை I2 இன்ட்டு N ஸ்கொயர்னு வரும். RL டேஷ் இஸ் ஈக்குவல் டு V2 பை I2ங்கிறது நமக்கு என்னது RL, V2 பை I2ங்கிறது RL, RL டிவைடட் பை N ஸ்கொயர். இல்லை அப்படின்னா என்ன நம்ம எப்படி எழுதலாம்? என்னங்கிறது N2 டிவைட் பை N1 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ N2 டிவைட் பை N1ங்கிற N1 மேலே போகும். அப்போ RL இன்ட்டு N1 டிவைட் பை N2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ RL டேஷோட வேல்யூ RL இன்ட்டு N1 டிவைட் பை N2 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இனி DC பவர் இன்புட் பார்க்கலாம். ஸோ DC பவர் இன்புட் அப்படிங்கிறது DC பவர் இன்புட் இஸ் ப்ரொவைடட் பை த சப்ளை வோல்டேஜ் வித் நோ சிக்னல் இன்புட். நம்ம AC சிக்னல் கொடுக்காம இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பவர் இன்புட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா DC பவர் இன்புட். ஓகேவா, அப்போ PDC இஸ் ஈக்குவல் டு VCC இன்ட்டு ICQ. P ஈக்குவல் டு V இன்ட்டு I, PDC equal to VCC into ICQ. புரியுதா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா AC பவர் அவுட்புட். AC பவர் அவுட்புட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் RMS வேல்யூவில் கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் PAC is equal to VRMS into IRMS. நம்மளோட கிளாஸ் A பவர் ஆம்பிளிஃபயரோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, கிளாஸ் A பவர் ஆம்பிளிஃபயரோட அவுட்புட் இது. ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் என்டையர் சைக்கிளுமே நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ என்டையர் சைக்கிள் இது வரைக்கும் உள்ள இதை வந்து பீக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா, விஎம்னு சொல்லுவோம். இதுலேருந்து இது வரைக்கும் என்னென்னா பீக் டு பீக் வேல்யூ. அப்போ பீக் டு பீக் வேல்யூ என்னது? ஐமேக்ஸ், அதாவது விபிபினா விமேக்ஸ் மைனஸ் வி மினிமம் கால்குலேட் பண்ணோன்னா விபிபி கிடச்சிரும். ஓகேவா, விஎம் பாருங்கள், இவ்வளவும் விஎம், இவ்வளவும் விஎம். அப்போ விஎம் ப்ளஸ் விஎம் இஸ் ஈக்குவல் டு விபிபி. அப்போ விஎம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இது வந்து விபிபி இஸ் ஈக்குவல் டு 2Vmனு வரும். Vm is equal to VPP divided by 2. புரியுதா? ஸோ இதெல்லாம் தான் இங்கே எழுதியிருப்பேன். ஆல்ரெடி டைரக்ட் கப்பிள்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். PAC is equal to VRMSோட வேல்யூ வந்து VM divided by √2. இது வந்து VRMSோட வேல்யூ. IRMS வந்து IM divided by √2. VM IM divided by √2 into √2 2ன்னு வரும். ஓகேவா, இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீக் வேல்யூவில் நம்ம பவர் அவுட்புட் எழுதியிருக்கோம். அதே மாதிரி பீக் டு பீக்கில் விஎம்மோட வேல்யூ என்னது? VPP டிவைடட் பை 2. ஐஎம்மோட வேல்யூ IPP டிவைட் பை 2. அப்போ VPP இன்ட்டு IPP டிவைடட் பை 8ன்னு வரும். VPPயோட வேல்யூ என்னது? Vmax மைனஸ் V மினிமம். IPPயோட வேல்யூ Imax மைனஸ் I மினிமம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுதான் நம்மளோட பவர் AC. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னென்னா AC பவர் டெலிவர்ட் டு த லோட் டிவைடட் பை DC பவர் இன்புட். ஓகேவா, அதாவது PAC டிவைட் பை PDC. PAC வேல்யூ என்னது? இதுதான் நம்மளோட PAC வேல்யூ. PDC வேல்யூ VCC இன்ட்டு IQ. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ Vmax மைனஸ் V மினிமம் இன்ட்டு Imax மைனஸ் I மினிமம் டிவைடட் பை 8 இன்ட்டு VCC இன்ட்டு ICQ. இது வந்து நம்மளோட எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், கிளாஸ் A டிரான்ஸ்ஃபார்மர், கிளாஸ் A பவர் ஆம்பிளிஃபையர். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. இப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து டைரக்ட் கப்ளிங்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட் கப்ளிங்கில் கலெக்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி தானே, லோடுக்கு பதிலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த VCE வந்து அதிகபட்சமாக நமக்கு VCC கரண்ட் இல்லாத போது கிடைக்கும். அதே மாதிரி 0 வோல்ட் இருக்கும்போது தான் மினிமம் வோல்டேஜ் கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் வோல்டேஜ் VCE வரும்போது கிடைக்கும், VCC வரும்போது கிடைக்கும், மினிமம் வோல்டேஜ் 0. அதாவது நமக்கு இப்படி ஒரு ஸ்விங் ஆகுதுன்னா, வோல்டேஜ் அவுட்புட் வந்து ஸ்விங் ஆகுதுன்னா 0 to VCC வரைக்கும் ஸ்விங் ஆகும். அதாவது 0 to மைனஸ் VCC வரைக்கும் ஸ்விங் ஆகாது. ஓகேவா, இது வந்து டைரக்ட் கப்பிள்டு. இது டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்டு பார்த்தோன்னா நமக்கு எப்படி ஸ்விங் ஆகும்னா, இது
விசிசியிலேருந்து மைனஸ் விசிசி வரைக்கும் ஸ்விங் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து இங்கே டிசியை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசியை வந்து டோட்டலாக கட் பண்ணிடும். ஏசியை தான் வந்து என்ன பண்ணோம்னா ஏசியை வச்சு தான் ஏசி சிக்னலை வச்சு தான் பாஸ் பண்ணும். அப்போ ஏசி சிக்னலை வச்சு பாஸ் பண்ணும்போது இதோட ஸ்விங் வந்து நமக்கு பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் டோட்டலாக ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபுல் ஸ்விங் இருக்கும். விசிசிக்கும் மைனஸ் விசிசிக்கும் ஸ்விங் ஆகும். அப்போ நம்மளோட ஸ்விங் ஆகும்போது விசிக்கும் விசிசிக்கும் ஸ்விங் ஆகும்போது விசிசி மைனஸ் விசிசின்னு வரும்போது 2விசிசின்னு வரும். ஓகேவா, அதனால தான் இந்த இடத்துல மேக்ஸிமமுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2விசிசி போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ அதே தான் மேக்ஸிமம் நம்ம மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கு ஸ்விங்ஸ் வந்து 0 to விசிசி வரைக்கும் கொடுப்போம். அதே மாதிரி ஐ மினிமம் 0 to ஐசிக்யூ வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்விங் வந்து இந்த இடத்துல நமக்கு விசிசி இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த வேல்யூ விசிசினா இது வந்து 2விசிசி. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டோட்டலாக வந்து என்ன ஆகும்னா இது வந்து ஸ்விங் ஆகும். அப்போ நம்மளுக்கு வி மினிமம் 0, வி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 2விசிசி. அதே மாதிரி ஐ மினிமம் 0, ஐ மேக்ஸிமம் ஈக்குவல் டு 2ஐசிக்யூ. அப்போ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த எஃபிஷியன்சியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃபிஷியன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது eta is equal to eta maximum is equal to 2vcc minus 0 into 2icq minus 0 divided by 8vcc icq. 4vcc icq divided by 8vcc icq. இதை கேன்சல் பண்ணும்போது vcc icq கேன்சல் ஆகும். நமக்கு 50% வந்து என்ன கிடைக்கும்னா அவுட்புட் கிடைக்கும். ஃபார் ப்ராக்டிக்கல் சர்க்யூட்டில் நமக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 to 40% இருக்கும். ஓகேவா, 30 to 40% இருக்கும். ஸோ இதை வந்து டைரக்ட் கப்பிள்டு கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமான எஃபிஷியன்சி கொடுக்கும். ஸோ பவர் டிசிபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிடிசி அண்ட் பிஏசி. பிடி ஈக்குவல் டு என்னது பிடிசி மைனஸ் பிஏசி. இப்போ நமக்கு பவர் டிசிபேஷன் மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்புட் சிக்னல் வந்து லார்ஜாக இருக்குது, மோர் பவர் இஸ் டெலிவர்ட் டு த லோட் அண்ட் லெஸ் பவர் இஸ், அதாவது நம்ம பவர் டிசிபேஷன் எப்போ ஹையாக இருக்கும்னா எந்த இன்புட்டுமே கொடுக்காம டிசி மட்டுமே இருக்கும்போது நமக்கு ஹையாக இருக்கும். அப்போ பிடி மேக்ஸ் ஈக்குவல் டு விசிசி இன்டூ ஐசிக்யூ. ஓகேவா, சிக்னல் வந்து எப்போ லார்ஜாக இருக்கோ மோர் பவர் வந்து லோடுக்கு டெலிவர் ஆகும். சிக்னல் வந்து லோவாக இருக்கும்போது லெஸ் பவர் வந்து என்ன ஆகும் டெலிவர் ஆகும். ஓகேவா, ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எஃபிஷியன்சி இஸ் ஹையர் தேன் டைரக்ட்லி கப்பிள்டு ஆம்பிளிஃபையர். டைரக்ட் கப்பிள்டு ஆம்பிளிஃபையரோட ஹையாக இருக்கும். இம்பிடன்ஸ் மேட்சிங் குட்டாக இருக்கும். டிசி ஐசோலேட் டிசி ஃப்ரம் லோடு. ஓகேவா, டைரெக்டாக நமக்கு லோடு கூட கனெக்ட் ஆகாது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நமக்கு பல்கி, அதே மாதிரி காஸ்ட்லி. ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்க்கு இது வந்து சூட் ஆகாது. அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பவர் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர்ஸில் யூஸ் பண்ணலாம். யூஸ்ட் இன் ஏர்லி ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜஸில் இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மர் கப்பிள்டு கிளாஸ் ஏ பவர் ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.